ஹலோ கைஸ், கிரிப்டோ கரன்சி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க ட்விட்டர்ல முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த யூஎஸ் லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் ஜியன்ட் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் இஸ் புல்லிஷ் ஆன் பிடிசி. BlackRock currently owns 11,695 Bitcoin, around $5 million. பினான்ஸ்ல எஸ்டர்டே நடந்த பர்னிங் அப்புறம் வந்த முக்கியமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். பினான்ஸ் will be performing standard wallet maintenance over the next few days. அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா some large transaction நடந்திருக்கு through USDC on the ETH network from Binance wallet. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக் சைனீஸ் பேங்க்ஸ் ஆர் பேக்கிங் பிட்காயின் அண்ட் கிரிப்டோ ஆப்ரேஷன் இன் ஹாங்காங். அது மட்டும் இல்லாம அவங்க சீக்கிரமா ஸ்பாட் பிட்காயின் ETF அப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மள டெலிகிராம் அண்ட் ட்விட்டர்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பினான்ஸ் பேன் இன் இந்தியா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பினான்ஸ் இந்தியாவில் டூ யூஆர்எல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட binance.com அந்த டாப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆன binance.comல ஒரு 2 to 3 weeks முன்னாடி ஒரு அப்டேட்ல அது பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. த்ரோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் பிடிசி, பினான்ஸ், பிஎன்பி, கூகாயின், கேட்.ஐஓ, அந்த பிட்கேட், அந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல பேன் பண்ணப்பட்டுருந்துச்சு. அதுல பினான்ஸும் ஒன்று. அதுக்கு சொல்யூஷன் தரும் விதமா பினான்ஸ் சைட்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 URLs ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. binance.me அண்ட் binance.info அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னாலும் இப்போ ரீசெண்டா பேன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த யூஆர்எல்ஸும் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு இந்தியன்ல. ஸோ இது இதுக்காக பினான்ஸ் சைட்ல இருந்து அவங்களோட ஹெல்ப் சப்போர்ட்ல கேட்டதுக்கு அவங்க சைட்ல இருந்து சொல்ற பதில் என்னன்னா, அது எங்க சைட்ல இருந்து தான் அது சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு நாங்களே கண்டிப்பா சொல்யூஷன் தருவோம். ஸோ யாரும் விபிஎன் யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்சஸ் பண்ண வேணாம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட மணியை சேஃபா வச்சுக்கணும்னா கண்டிப்பா ஹார்ட்வேர் வேலட் அந்த மாதிரி ஏதாவது வேலட்ஸ்ல உங்களோட ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அது சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கும். ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி பிளாக் யூஆர்எல் பிளாக் ஆகிறதுனால நிறைய ஹேக்கிங் இதெல்லாம் கூட நடக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால உங்களோட ஃபண்ட்ஸை நீங்க எப்பயுமே சேஃபா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம பினான்ஸ் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். இது இந்த பிளாக்டு யூஆர்எல்ஸ் பிளாக்டு இஷ்யூஸ்லாம் எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சொல்லப்படுற கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அவங்க ப்ராப்பரா ஆன்சர் பண்ணல. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரெகுலேஷன்ஸை ப்ராப்பரா கடைபிடிக்கல. அந்த காரணத்துக்காக இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்ல யூஆர்எல்ஸ் பிளாக் பண்ணப்பட்டுருந்துச்சு. திரும்பி அதே இஷ்யூ நடக்கிறதுனால உங்களோட ஃபண்ட்ஸை நீங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சுக்கோங்க. அதுதான் என்னோட அட்வைஸும் கூட. இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல நான் கண்டிப்பா எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறேன். மறக்காம ட்விட்டர்லயும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. அப்போதான் நான் ரெகுலரா அப்டேட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு சேர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. டாடா, பை பை, ஸ்டே டியூன்ட்.